திருப்பரங்குன்றம் இட்ஸ் பேசிக்லி ஒரு ஸ்மால் இஷ்யூ. உங்க காவல்துறை, திமுக அரசின் காவல்துறை இஸ்லாமியர்களை மசூதிக்கு அதுக்கு அனுப்பல. இதுதானே பிரச்சனை. அந்த அதிகாரியை கண்டிச்சு அந்த காவல்துறை அதிகாரியை மாத்திட்ட விஷயம் முடிஞ்சிச்சு. இவ்வளோ வருஷம் அங்கே அமைதியான நடந்தது. இப்போ நீங்களும் பாஜகவும் ஒன்று சேர்ந்துட்டு நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழு அப்படின்னு நாடகம் ஆடுறத நீங்கள் நல்லா நடிக்கிறீங்கன்னு நாங்கள் சொல்லணுமா? திருப்பரங்குன்றத்தை பற்றி சொன்னார் ஃபெலிக்ஸ். திமுக உருவாக்கின பிரச்சனை நாடகமா? 3000 லிஸ்ட் போட்டு வச்சிருக்கான். போய் பாருங்க RSS உடைய பட்டியல. திருப்பரங்குன்றம் அதில் இருக்கா இல்லையான்னு பாருங்க. திருப்பரங்குன்றம் அந்த லிஸ்ட்ல இருக்கா இல்லையா? பாபர் மசூதி அந்த லிஸ்ட்ல உண்டு, அகற்றியாச்சு. அந்த லிஸ்டில் திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்காவும் உண்டு. இதை நீங்க என்ன சொல்றீங்க? அது ஒண்ணுமே இல்லாதது, அது பூச்சாண்டி காட்டுறீங்க, நாடகம் போடுறீங்க. சரி, திருப்பரங்குன்றம் விஷயத்துல திமுகவும் பிஜேபி நாடகம் போட்டுருச்சு, அதனால அதுக்கு வலு சேர்க்கிறதுக்கு நாங்க அறிக்கை விடணுமான்னு கேக்குறீங்களா? கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல் இந்தியா முழுவதும் நடந்திருக்கு. கிறிஸ்துமஸை கொண்டாட முடியலங்க, கிறிஸ்துமஸை கொண்டாட முடியவில்லை. இது திமுக பிஜேபி சேர்ந்து நடத்த நாடகமா? இதுக்கே நீங்க அறிக்கை விடல. இதே கண்டிக்கல விஜய். கிறிஸ்துமஸ் கேக் வெட்டினார்ல, கிறிஸ்துமஸ் கேக் வெட்டிய விஜயால் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து ஏன் அறிக்கை விட முடியவில்லை? ஏன் போராட்டம் நடத்த முடியல? கேக் வெட்டின விஜய், கிறிஸ்தவ வாக்கெல்லாம் எங்களுக்கு தான் சொல்ற விஜய் ஏன் வரல களத்துக்கு? ஏன் வரல? எவ்வளவு பெரிய பாயிண்ட் உங்களுக்கு, எவ்வளவு பெரிய விஷயம் கையில கிடைச்சிருக்கு பிஜேபி கொள்கை எதிர்த்து களத்துக்கு வர்றதுக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க எங்களை விட ரொம்ப தெளிவா இருக்கீங்க. தாவேக்கா தெளிவில்லாம இல்ல, தாவேக்கா பயங்கர தெளிவா இருக்கு. யாரை எதிர்க்கணும், யாரை எதிர்க்க கூடாது.